அடுத்ததான் நம்ம கிட்ட 2 ஸ்டண்ட் நடிகர்கள் பேச வந்திருக்காங்க. ஒருத்தர் நித்யானந்தா, இன்னொருத்தர் கர்ணன் சுப்பையா. நீங்க எத்தனை வருஷமா இந்த துறையில இருக்கீங்க? நான் ஒரு 40 வருஷத்துக்கு மேல இருக்கேன். இந்த சினிமா துறையில நான் ஸ்டண்ட் நடிகரா வந்து சிங்கத்தோட ஃபைட் பண்ணியிருக்கேன். 2 குதிரை மேல இருந்து ஒரே தந்தைங்கிற படத்துல டூப் போட்டு செஞ்சிருக்கேன். பல மிருகங்கள், கரடி, புலி, சிங்கத்தோட மாடு, இதெல்லாம் பயங்கரமான சண்டைகள்லாம் செஞ்சிருக்கேன். அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? கிடையாது. அங்கதான் என்னன்னா தைரியம். அந்த தைரியம் எப்படி வந்ததுனாக்க வறுமை தான் தைரியமா வந்தது தவிர நாங்க வந்து ட்ரைனிங் எடுக்க கிடையாது. இப்போ நாங்க சாதாரணமா நாங்க சினிமாவில் சண்டை காட்சிகள்லாம் பாக்குறீங்க, டேபிள உடைக்கிறது, மற்றும் கண்ணாடி உடைக்கிறது, இதெல்லாம் எப்ப என்னாங்கிறது சொல்லவே முடியாது. ஆண்டவர் தான் இந்த ஸ்டண்ட் நடிகர்கள் காப்பாற்றணும். காரணம் என்ன பண்ணா மரணம்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் சேரும். உண்மையிலே பார்க்கும்போது சினிமா தொழில வந்து ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிற ஒரே ஒரு தொழில் சினிமா ஸ்டண்ட் நடிகர்கள் தான். எனக்கு ஒரு கடைசி ஒரு ஆசை என்ன தெரியுமா, இந்த ஸ்டண்ட் நடிகர்கள் நல்ல மாதிரி இருந்து அவங்க குடும்பத்தில் அவங்க வேலைக்கு போகும்போதும் இங்க பெரிய பெரிய ஜம்ப் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்கணும். நானும் அந்த யூனியன்ல கடைசி வரைக்கும் இருந்து அவங்களோட சந்தோஷமா இருக்கணும். இதுதான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு வணங்குறேன். இதுதான் என்னுடைய பெரிய ஆசை. நீங்க எப்ப ஸ்டண்ட் நடிகரா? நீங்க? நான் 1981 ஸ்டண்ட் நடிகரான. எங்க அப்பா, எங்க தாத்தா, நானு, என் பையன் எல்லாமே இந்த ஸ்டண்ட் யூனியன் மெம்பர். எங்க தாத்தா வந்து ஸ்டண்ட் ஜோன், எங்க அப்பா சாரங்க, ஸ்டண்ட் சாரங்க. இப்போ என் பேர் நித்யானா சேர்ந்துருக்கு. நாங்கள் பரம்பரையா எல்லாமே இதை விரும்பி, எங்க அப்பா வந்து பல படங்கள்ல சிவாஜி சார் கூட பண்ணியிருக்காங்க. தாத்தா வந்து உத்தம புத்திரன் படத்துல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாழையா நாங்கள் வந்து இந்த யூனியன்ல ஸ்டண்ட் நடிகராக இருக்கோம். நான் நிறைய ஆர்டிஸ்ட் டூப் போட்டிருக்கேன். அப்போ டூப் ஆர்டிஸ்டா நிறைய, அப்போ டூப் தான் நிறைய போடுவேன். நிறைய டூப் போட்டு ஒரு வாட்டி மலையாள படத்துல ரோப் ஷாட் ஒன்று பண்ணேன். டிராவலிங் ரோப்னு சொல்லுவாங்க. அது பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு வரணும். ஹீரோ டூப் போட்டு வரும்போது பாதியில ரோப் கட் ஆயிடுச்சு, மேலே அந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. கட்டாயி கீழே விழுந்து அன்கான்சியஸ். ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே வாயில நுர தள்ளி எல்லாம் மாஸ்டர் எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ இன்னமும் ஆயிடுச்சு, ஆளு அவுட்ரா அப்படின்ற மாதிரி. பிளட் எல்லாம் கொஞ்சம் வந்துடுச்சு. என் கையில பாருங்க இந்த இடம் ஸ்டிச்சிங், இதெல்லாம் ஸ்டிச்சிங் ஃபுல்லா இது அப்படி இப்படி விழுந்துட்டேன். ரொம்ப உயரத்துல இருந்து உயரத்துல இருந்து அப்படியே ரோப், டிராவலிங் ரோப் கட் ஆயிடுச்சு. தெய்வாதீனமா என்னாச்சு, உயிருக்கு எந்த ஆபத்து அப்படியே போய் அட்மிட் ஆகி 3 நாள் மோகன்தாஸ்ன்னு ஆர்த்தோபெடிக் டாக்டர், அவர் தான் ஸ்டிச் எல்லாம் பண்ணி 3 நாளைக்கு அப்புறம் வந்து அப்புறம் ஷூட்டிங்ல கலந்து. இந்த மாதிரி பல ஆபத்துகள். கண்ணாடி உடைக்கும் போது அடி, உடம்புல இந்த இடத்துல அடி, கண்ணாடி ஃபுல்லா உடம்புலாம் நிறைய. எந்த விதமான பாதுகாப்பும் எடுத்துக்க மாட்டீங்களா? எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஒண்ணு இல்ல. ஒரு ஷாட் ஒன்று பிக்ஸ் பண்ணுவாங்க, கிளாஸ் பிரேக்னு சொல்லி. மாஸ்டர் ரெடி நம்ம ஏதோ ஒரு தைரியம் மனசுல வந்து ஒரு தைரியம். ஸ்டண்ட் நடிகர்களுக்கு வந்து ஸ்டார்ட் கேமரானா அது என்ன மாதிரி இருந்தாலும் குடிச்சிருவாங்க. ஏன்னா அது வரலாம் ஒரு சின்ன இது இருக்கும், டென்ஷன் லைட்டா இருக்கும், என்னடா லைட் இருக்குன்னு. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒண்ணு அது எப்படி எந்த பிளட்ல அது ஏதோ ஒரு ஃபயர் வந்துடும். இப்ப நிறைய இப்ப நம்ம படத்துல நிறைய பேர் டூப் பண்ணி நிறைய இறந்துருக்காங்க. இப்ப ரவின்னு ஒரு படம், நாளை உணர்ந்து 4 படத்துல டபுள் சம்மர் செட் அடிச்சு கழுத்து உடைஞ்சி போய் அவர் இறந்திருக்காரு. அப்புறம் பாபு சீலன் ஒரு பையன், அவர் ஒரு படத்துல ஓடும்போது பெரிய தர்மாக்கோல் தலையில விழுந்து அவர் இதுவாயிருக்காரு. அப்புறம் வந்து இப்ப லோகுன்னு ஒருத்தர் வேட்டையாடு விளையாடுல ஜம்ப் பண்ணிருக்க கார் பண்ணி ஃபைனல் கால் அடிபட்டு அவருடைய இதாச்சு. இந்த மாதிரி நிறைய இன்ஜூர்டு, மரணம் எல்லாத்தையும் நாங்க சந்திச்சு அப்படியே வந்துட்டு இருக்கோம். நம்ம நிம்மதி இல்ல. ஒரு ஸ்டண்ட் ஷூட்டிங் பண்ண காசு ஒரு பக்கம், உயிருக்கு இதுக்கும் கை காலுக்கும் ரிஸ்க் இருந்துட்டே இருக்கும். ஒரு ஷாட்டுக்கு ரிஸ்க் இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டண்ட்ஸ் தான் பண்ணலாம், பண்ணக்கூடாத ஸ்டண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்ல அப்படிலாம் இல்ல. இப்போ ஸ்டண்ட்ல வந்து ஃபயர் ஷாட் இருக்கு, உடம்புல ஃபயர் பண்ணிட்டு இருக்கு, கிளாஸ் பிரேக் இருக்கு, ஹார்ஸ் ஃபாலிங் இருக்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ் இருக்கு, கிளாஸ் பிரேக் இருக்கு, பல வெரைட்டிகள் இருக்கு. உங்களுக்கு வந்து மேல இருந்து ஜம்ப் பண்றது இருக்கு, ஃபாலிங் இருக்கு. எல்லாமே ஒரு இதுதான் ஸ்டண்ட்டுடைய இதுதான். சில பேருக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்ப இவரு அண்ணன் வந்து அனிமல்ஸ் கூட ஃபைட் பண்றதுல வந்து அவர் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப கிளாஸ் பிரேக்ல வந்து ஒரிஜினல் கிளாஸ் இருந்தது. அப்போ அப்பு அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்குதான் கூப்பிடுவாங்க. நம்ம சிவாதியார் ஒருத்தர் இருந்தாரு. கிளாஸ் பிரேக்லாம் அவங்களதான் கூப்பிடுவாங்க, ஏன்னா அதுல ஸ்பெஷலிஸ்ட், எக்ஸ்பர்ட். இப்போ ஹார்ஸ் ஃபாலிங்னு அதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ ஃபயர் ஷாட்னு ஒருத்தர் பல்ராமன்,
வாஸ் அந்த மாதிரி ஒரு நிறைய அவங்களாம் கொஞ்சம் இறந்துட்டாங்க. அவங்களாம் அப்போ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் பெரிய ஃபயர் ஷாட்னா சுப்பீரியரா பண்ணுவாங்க. ஏன்னா ரிஸ்க் பார்க்க மாட்டாங்க. இப்ப நம்மள வந்து டூப் ஆர்டிஸ்ட்னா ஜிம்னாஸ்டிக்ஸ். இப்ப ஹீரோ ஒரு சம்மர் ஷாட், பேக் சம்மர் ஷாட் நம்ம கத்துட்டோம் சுப்ராயமா ஸ்ட்ரீட். அப்ப பீச்ல போய் அப்பெல்லாம் சின்ன வயசுல பிராக்டிஸ் பண்ணி, அப்புறம் அந்த பிராக்டிஸ் எல்லாம் யூனியன்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி என்னென்ன பண்ணிருக்கன்றதை காமிச்சு அவங்க செலக்ட் பண்ணி, இது ஸ்டென்ட் யூனியன்ல சேர்றது ஒன்னும் சாதாரணமா விஷயம் இல்ல. ஒரு நல்லா எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், நல்லா செய்யணும். தொழில் எல்லா விதத்திலும் பர்சனாலிட்டி இருக்கணும், தொழில் இருக்கணும். அதெல்லாம் செலக்ட் பண்ணி தான் சேர்ப்பாங்க. சேர்க்கும் போது சொல்லுவாங்க உங்க தொழில நீங்க தான் இது பண்ணிக்கிட்ட பாதுகாக்கணும். அவங்க ஸ்கில்டா இருந்தானா நல்லா சம்பாதிக்கலாம். இந்த யூனியன்ல நல்லா சம்பாதிக்கலாம். கடவுளுடைய அருள்ல நல்லா இந்த ஆபத்து இல்லாத ஓட்டினா நல்லா சம்பாதிக்கலாம். அப்படி இப்படி ஓட்டி ஆச்சு ஒரு அளவு. அதே மாதிரி காளி படத்துல நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. காளி படம், அந்த படத்துல வந்து நெருப்புல வந்து ஃபைட் இருக்கும். 10 குதிரைகள் வந்து ரஜினி சார் கூட ஃபைட் பண்றது. ஆனா நீ நல்ல விட அவரு ரஜினி சார் வரல. டூப் வந்து இன்னைக்கு ஃபைட்டிங் மாஸ்டரா இருக்காரு சுப்பராயன். அவர் தான் டூப் இருந்தாரு. நாங்கெல்லாம் ரவுடிஸ். அதோடைய சீக்வன்ஸ் என்ன தெரியுமா? கிருஷ்ணாயில் கொஞ்சம் கம்மியா ஊற்றி அது லேசாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சைடில் ஃபைட் பண்ற மாதிரி தான் இருந்தது. அந்த கிராமத்து ஆளுகளை சொல்லி பெட்ரோல் ஊற்ற சொன்னாங்க. நெல் பயிர் காஞ்சி போய் இவ்வளவு ஹைட்டுக்கு இருக்குது. அந்த இடத்துல அவன் 95 லிட்டர் பெட்ரோல் ஊற்றான். ஏன் நாங்க கவனிக்கல. சரி என்னப்பா ரெடியா? அதுக்கு சண்டை பயிற்சி யாரு? தியாகராஜ மாஸ்டர். ரெடி மாஸ்டர். ஆனா நாங்க வந்து மாஸ்டருங்க எது சொல்றாலும் அதை கரெக்டா செய்வோம் அப்படின்னு நினைக்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம செஞ்சா அவங்களுக்கு பேரு, அவங்க பேரு செஞ்ச உடனே அது எவ்வளவு ரிஸ்க் ஆனாலும் சரி மாஸ்டர் என்ன நல்லா செஞ்சான மாஸ்டர் அப்படின்னு ஒரு இது. நம்ம மாஸ்டருக்கு நல்ல பேர் வரணும், நமக்கு நல்ல பேர் வரணும் அப்படிங்கிறதுல மாஸ்டர் சொன்ன ரைட் அப்படின்னு நாங்க 10 குதிரை எடுத்து உள்ள போயிட்டோம். அசோக் மாஸ்டர் கேமராமேன். கேமரா ரெடியா? ரெடி. ஷார்ட் கேமரா. ஆச்சரியம் தான். பக்குன்னு ஒரு சவுண்ட் அவ்வளவுதான். 95 லிட்டர் பெட்ரோல் ஊத்திருக்குல்ல. அந்த படம் வந்தா பாருங்க, பிரேம் பூரா தீயறிஞ்சுதான் இருக்கும். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா சவுண்ட் போது இந்த குதிரைகள் வந்து எங்களை தூக்கி வெளியே போடுச்சு. அதுல அடிப்படாத ஒரு ஆள் தான். மற்றவங்க எல்லாருமே ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு விபத்து மாதிரி ஆயிருக்கு. உள்ள ரிஸ்க் எடுக்க காரணம்னா யூனியன் தான். யூனியன் வந்து நம்ம யூனியன் வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பா பணம் வாங்கி கொடுக்கறதுல இருந்து எல்லா பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அடிப்பட்டா பண உதவி, எல்லாத்தையும் மருத்துவ உதவி எல்லாம். அவங்க வெளிநாட்டுல எப்படி இந்த மாதிரி ஏற்பாடுலாம் அவங்க எப்படி பண்றாங்க? அவங்க சேஃப்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவங்க இன்சூரன்ஸ் சேஃப்டிக்கு. மற்றபடி நம்ம ப்ரொடியூசருங்க இருக்காங்க. இவங்களாலும் நம்ம பட்ஜெட் படமா இருக்கும். அங்கிருந்து ஜம்முன்னாக்கி பெரிய பெரிய பாஞ்சி மத்த வேணும், அது வேணும், புஷ் வேணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு இது பண்ண முடியாது. அவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பு அதிகம் இது பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து பாதுகாப்புக்காக எங்க யூனியனுக்காக விட்லாச்சேரி உங்களுக்கு தெரியும் ஐயா, விட்லாச்சேரி ஐயா வந்து அவர் இன்னைக்கு வந்து சினிமா உலகத்துல வந்து ஃபைட்டிங் பிக்சர்ல வந்து தெலுங்கு படம், தமிழ் படம், மாயஜால படங்கள்லாம் எடுத்தவர். அவரு தான் ஒரு நாள் சொன்னாரு, செல்லமா கூடாது குடாக்கு அப்படிம்பாரு. எங்களை கூப்பிட்டு இவங்க அப்பாலாம் அவருக்கு நல்லா பழகுவாரு. அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் இருப்பாங்க. நாங்கள்லாம் வந்து நல்லா பழகுவோம். கூப்பிட்டாங்களா வாங்க, உங்களுக்குன்னு ஒரு யூனியன் வைங்க, அதுதான் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடி செலுக்கு பாருங்க. அவர் சொன்னது அந்த இன்னைக்கும் இந்த இப்போ உள்ள ஸ்டண்ட் அவரை மறக்காமல் எங்க யூனியனுக்கு வந்தீங்கன்னா டோர் எழுதியிருக்கும் விட்லாச்சேரி ஹால் அப்படின்னு உள்ள ஹால் திறந்து வச்சுக்காங்க. அதை பத்தி எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. அது மாதிரி எங்க ஸ்டண்ட் நடிகர் எல்லாருக்கும் அது ஒரு பெருமை. அவருக்கு பேரை வச்சுக்காங்க. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்தியாவில நிறைய யூனியன் இருக்கு, நிறைய இடத்துல. இப்ப கல்கட்டால இருக்கு, கர்நாடகால, சவுத் இந்தியன். நம்ம தமிழ்நாட்டு யூனியன் ஃபைட்டர்ஸ் தான் எல்லா ஊர்லயும். இப்ப விஜயன் மாஸ்டர் பெப்சி விஜயன் வந்து ஒரு படம் தபாங்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது நிறைய அவார்டு வாங்கிட்டாரு. எல்லாமே நம்ம ஸ்டென்ட் யூனியன் நம்ம ஆளுங்க போய் சாகசம் பண்ணி அந்த மிகப்பெரிய பேர் வாங்கிடுவாங்க. அதனால நம்ம சவுத் இந்தியன் நம்ம தமிழ்நாடு ஃபைட்டர்ஸ் தான் மொத்த பேரும் விரும்புவாங்க. ஆனா இவங்க வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுப்பாங்க. ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்ல. சொல்ல துடிக்குது மனசு.